வணக்கம் தோழர்களே. ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கங்க. இது ஒரு பள்ளி விகாரியோட எஃப்ஐஆர் காப்பி. ஆல்பர்ட் ஆனந்தராஜ் சொற்பார் பங்கில் இருந்தபோது இந்த சொற்பாரில் ஒரு கல்யாண மண்டபம்னு ஒன்று இருக்கிறது. அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு அந்த நம்பர் வாங்கிறதுக்காக பொய்யான ரேகை கொடுத்து நம்பர் வாங்கினதுக்கு அவருக்கு எஃப்ஐஆர் போடப்பட்ட எஃப்ஐஆர் த எஃப்ஐஆர் காப்பி. எஃப்ஐஆர் நம்பரு IPC 1860 இந்த நம்பர் IPC 1860. அதாவது இந்த மாதிரி பள்ளி விகாரி எல்லாம் ஃபோர்ஜரி கேஸில் இது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. கொளிஞ்சாம்பார் அப்பத்த போலீஸு இது ரிப்போர்ட்டுன்னு கோடதி சமர்ப்பிக்கவே இல்லை. அது எதுனா தெரியுமா? மந்திரியோட பின்பலத்தில் தான் இந்த ஆல்பர்ட் ஆனந்தராஜ் இன்னும் நடந்துருக்கிறாப்படி. சரிங்களா? இந்த ஃபோர்ஜரி கேஸில் கொளிஞ்சாம்பாறை போலீஸ் நடுநிலை வைக்கிறது இல்லை. மந்திரி ஒரே காரணத்துக்காகத்தான் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நின்று போகுது. மந்திரி இடப்படுறாரு. அப்போ அந்த அதாவது கேரளத்தில், நான் கேரளாவில் தானே வாழ்கிறேன், அத்தான்னு சொல்ல முடியும். நான் கேரளத்தில் இருக்கிற அத்தனை வாதிகளுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாரும் தரிச்சுக்கிறீங்க பள்ளி விகாரி சொன்னால் எல்லாம் ஓட்டு போடுவாங்க, நாங்கள் ஜெயிச்சிடலாம்னு. அது நீங்கள் நினைக்கிறது தப்புன்னு நான் சொல்கிறேன். அதாவது இப்போ புது தலைமுறை இன்னி வராம்போது இன்னி വരാൻ കുട്ടികൾ ഇപ്പം ഞാൻ തന്നെ പള്ളി വികാരി പറഞ്ഞ കേൾക്കാത്ത ആളാണ്. കേൾക്കൂല. അയാൾ പറഞ്ഞാൽ ഞാൻ കേൾക്കണം നിയമമുണ്ടോ? ഇല്ല. കേൾക്കും. പള്ളി സംബന്ധപ്പെട്ട കാര്യങ്ങൾ വല്ലതും പറഞ്ഞാൽ ഞാൻ കേൾക്കും. അത് മാത്രമേ ഉള്ളൂ. അല്ലാത്ത ഞാൻ പറയുന്ന ആൾക്ക് വോട്ട് ചെയ്യണം പറഞ്ഞ് ആൽബർട്ട് ആനന്ദരാജ് അങ്ങനെ ഒരു ദിവസം പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു RBC വോട്ട് ചെയ്യുന്നത്. അതൊക്കെ നമ്മൾ അന്ന് ചെയ്തതാണ്. എന്തുകൊണ്ട് ചെയ്തെന്നറിയോ? നമുക്ക് ഈ വല്ല വായിക്കാൽ വന്നാൽ, കുടിവെള്ളം വന്നാൽ വ്യവസായം ചെയ്യാം, കുടിവെള്ളത്തിന് ബുദ്ധിമുട്ട് വരില്ല എന്ന് പറഞ്ഞപ്പോൾ നമ്മളെ എല്ലാവരും ഈ വടകരപ്പയിലുള്ള അതായത് ജാതി മത ഭേദമിന്നെ എല്ലാവരും ഒന്നിച്ച് RBC വല്ല വായിക്കാൽക്ക് വേണ്ടി അത് നോട്ടാ ചെയ്തു. നോട്ടാനേസം ரெண்டாவது கிருஷ்ணகுட்டி மந்திரி அவர்கள் வல்த வாய்க்கால் வெட்டித்தரன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு ஒப்பந்தம் சேர்ந்து நம்ம ஓட்டு போட்டோம். அவர் 10 வருஷமாக 9 வருஷம் ஆச்சு. இதோட 4 மாதம் தான் வைக்கிறதுக்கு. 7 வருஷம் மந்திரியாக இருந்தார், 2.5 வருஷம் MLAவாக இருந்தார். இன்ன வரைக்கும் இந்த வல்ல வாய்க்கால் வேந்தரில் வந்து விழுகலை. அன்றைக்கி வீடியோ போட்டது பார்த்தீங்களா? அது நான் வல்ல வாய்க்கால் வராததுக்கு தான் வந்துன்னு சொல்லி காட்டிக்கிறேன். கேட்டிங்களா? பின்ன அப்படி இருக்கும்போது இந்த கிருஷ்ணகுட்டி மந்திரி அவர்கள் எங்களுக்கு வல்ல வாய்க்கால் நீங்கள் சொன்ன மாதிரி കൊഴിഞ്ഞാമ്പാറയിൽ என்ன சொன்னீங்க? ഞാൻ നിങ്ങളെ നന്ദി മറക്കില്ല, ഞാൻ നിങ്ങൾക്ക് എൻ്റെ മക്കളെ തലമുറയ്ക്ക് ഞാൻ നന്ദി മറക്കില്ല, ഞാൻ പറഞ്ഞ് ചെയ്യുമെന്ന് சொன்னீங்க. 9 வருஷம் மந்திரியாக இருந்துட்டு, 9 வருஷம் MLAவாக இருந்துட்டு, 7 வருஷம் மந்திரியாக இருந்துட்டு நீங்கள் எங்களுக்கு இன்னும் வல்ல வாய்க்கால் வேந்தரில் கொட்டி வட்டி விளக்காட்டி தரல. ரெண்டாவது உங்கள் பேரை சொல்லிக்கிட்டு நீங்கள் இடப்படுறீங்களா என்னமே எனக்கு தெரியாது. சித்தூர் ஜனதாதள் மந்திரியாய கிருஷ்ணகுட்டி அவர்களுக்கு இது வின்சென்டோட இது பேர் சொல்கிறது. உங்கள் பேரை சொல்லி வடகரப்பதியில் அழிமதி, ஊழல், ஆளை மிரட்டுறது, போய் கேஸ் போடுறது, வீடு ஏறி வெட்டவரன்னு சொல்கிறது, போலீஸ் அடக்கம் எல்லாத்தையும் உங்கள் பேரை சொல்லி மிரட்டுறாங்க. அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா, அதாவது என்ன உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? என்ன உங்களுக்கு நல்லா தெரியும். நான் நிறைய டைம் வந்துருக்கேன். பின்ன நீங்கள் எங்கள் தொகுதியில் ஜெயிச்சு 10 வருஷமாக 9 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லை. எங்காவது பார்த்துக்கிறேன். நான் இன்ன வரைக்கும் எங்கள் தொகுதிக்கு வர்றதில்லை. எலெக்ஷன் டைமில் வர்றீங்க, எலெக்ஷன் டைமில் போகிறீங்க. சிலவது வடகரப்பதி ஜனம் உங்களை மறந்துடும். கேட்டிங்களா? மந்திரி கிருஷ்ணகுட்டி அவர்களே வடகரப்பதி ஜனம் உங்களை மறந்துடும். அதுக்கு ஒரு உதாரணம் வேறு இருக்குது. நான் இப்போ அதை சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை, பின்னாடி சொல்கிறேன். வடகரப்பதி ஜனம் உங்களை மறந்துடும். ஒன்றாவது எங்களுக்கு நீங்கள் சொன்ன பிரகாரம் வல்ல வாய்க்கால் வெட்டி கொடுக்கல. ரெண்டாவது உங்கள் பேரை சொல்லி இங்கே ஊழல், கண்டமான ஊழல், அழிமதி, அதே மாதிரி ஆளை மிரட்டுறது, போய் உங்கள் பேர் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் பிரச்சனை பண்ணுறது, போய் கேஸ் போடுறது, கொலைக்கொற்ற கேஸ் போடுறது, வீட்டில் பாம்பு வைக்கிறதுலாம் உங்கள் பேரை சொல்லிக்கிட்டு நடந்துட்டுருக்குதுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பின்ன உங்கள் தாரணையெல்லாம் நினச்சிக்குங்க.
பள்ளி விகாரி சொன்னால் ஓட்டு போடுவாங்கிற அன்னைக்கு ஆர்பிசிக்கு வேண்டியெல்லாம் ஓட்டு போட வல்ல வைக்கல வரணும். இனி நீங்கள் சொல்லி அவங்க சொல்லி ஓட்டு போடுற ஜனமெல்லாம் கிடையாது. இப்போ நியூ ஜெனரேஷன் புதிய தலைமுறை வந்தாச்சு. அவங்கெல்லாம் நீங்கள் எந்த விகாரி சொன்னாலும் கேட்கலாங்கிற சட்டம் ஒன்றும் இல்லை. பள்ளிக்காரி சொன்னால் தான் கேட்கணும், எல்லாத்துக்காரையும் கேட்கணும்னு சட்டமோ நியமமோ இல்லை கேட்டீங்களா? அதனால நீங்கள் இந்த ஊழலி அனுமதியும் எல்லாம் வடகர பகுதியில் வந்து கேட்கணும்னு பின்ன நீங்கள் 10 வருஷமாக இந்த வடகர பகுதியில் நான் உங்களை பார்த்ததே இல்லை. 10 வருஷமாக நான் வின்சென்ட் சேவியர், சன் ஆஃப் தங்கப்பிரகாசம், சின்னமணியரும் சொரப்பாறை, நான் உங்களை காணாமனு கொண்டு போய் நாளைக்கு 2 நாளையில் எஸ்பியில் பராதி கொடுக்க போகிறேன். எம்எல்ஏ காணான்னு சொல்லி போட்டு. ஏன் தெரியுமா? 10 வருஷமாக நீங்கள் வடகர பகுதி வந்து இல்லை. என்ன எங்களுக்கு விவசாயம் கொண்டு வந்து தந்தீங்க, தண்ணி கொண்டு வந்து தந்தேன்னு சொன்னீங்க. தண்ணி எவ்வளோ தெரியுமா பில்லு வருது? பில்லு எவ்வளோ வருது தெரியுமா? ஒரு பாவப்பட்ட ஜீவிக்க முடியாத அளவுக்கு தண்ணி பில் வருது. இந்த வடகரப்பதி வாழ்கிற மக்கள் அனைவரும் இதை இந்த வீடியோ பார்க்கணும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான். சரிங்களா? வேகம் சொல்லி முடிச்சிடுறேன். அதே மாதிரி கரண்ட் பில் எவ்வளோ வரும் தெரியுங்களா? அதுவும் ஒரு சாதாரண ஒரு இன்னும் இந்த வடகரப்பதியில் 2ஆம் ஆண்டு சொரப்பாரில் 3 நேரம் சோறு இல்லாத வீடு இன்னும் இருக்கிறது எனக்கு தெரியும். அப்போ அந்த வீட்டில் நீங்கள் கொடுக்குற தண்ணி பில்லு கரண்ட் பில்லு கட்ட முடியறது இல்லை, அழுகுறாங்க. சரிங்களா? இப்போ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நினைக்கிற இந்த பள்ளி விகாரி சொன்னால் ஓட்டு போடுவார், நம்ம ஜெயிச்சு போடலாங்கிற எண்ணம் இனிமேல் மாற்றிக்கங்க. அது தலைமுறை மாறிட்டு இருக்குது. நானே கேட்க மாட்டேன். இப்போ என்ற மக்கள் கேட்கவா போகுது? கேட்காது. அதனால வேகமானப்பட்ட சித்தூர் கிருஷ்ணகுட்டி மந்திரி அவர்களுக்கு இந்த தண்ணி பில்லை குறைக்கிறதுக்கு வழி செஞ்சு தரணும்னும், கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்கு எங்களுக்கு வழி செஞ்சு தரணும்னும், இந்த வடகரை இருக்கிற ஊழல் ஒழிக்க நீங்கள் முன்கை எடுக்கணும்னும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். 2வது விஷயம், நீங்கள் காணாமல் போயிட்டீங்கன்னு எஸ்பியில் 2 நாளைக்கு நான் பராதி கொடுக்க போகிறேன். ஏன்னா 10 வருஷமாக நீங்கள் ஜெயிச்சுட்டு போனீங்க. நான் பார்த்ததே இல்லை உங்களை. அது பார்த்துக்கிறேன். நான் வந்து எங்கே பார்த்தேன்? நான் பார்த்ததில்லை. அதனால் 2 நாளைக்கு நான் எஸ்பிக்கு நான் போகலனாலும் போஸ்ட் மூலியமாக பராதி அனுப்பிடுவேன். எங்கள் எம்எல்ஏவை காணான்னு சொல்லி நான் கேஸ் கொடுக்க போகிறேன். அது கண்டிப்பாக நான் செய்யத்தான் போகிறேன். ஏன்னா ஜெயிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஜெயிக்கும் போது வந்து கும்பிட்றீங்க, ஜெயிச்சதுக்கப்புறம் வர்றதில்லை. இங்கே என்ன விவசாயம் கொண்டு வந்துக்கிறீங்க? எங்களுக்கு என்ன விவசாயம் இருக்குது? எதை கொண்டு வந்துக்கிறீங்க? இன்னும் விவசாயம் கொண்டு வந்து சொல்லுங்க மக்கள். எங்கள் ரோடு இருக்கிற கோலத்தை வந்து பார்த்தீங்களா? எங்கள் ரோடு இருக்கிற கோலத்தை நாளைக்கு கூட எல்லாம் யூடியூப்ல போகிற கிடைக்கலாம். அதனால சித்தூர் கிருஷ்ணகுட்டி மந்திரி அவர்களுக்கு தண்ணி பில்லை குறைக்கணும், கரண்ட் பில்லை குறைக்கணும். எங்கள் வடகரப்பதி இருக்கிற ரோடு மொத்தம் ரொம்ப மோசமான ரோடாக இருக்குது. ரொம்ப மோசமான ரோடையெல்லாம் நல்லாக்கி தரணும்னு தாழ்மையை கேட்டுக்கிட்டு, இந்த ஆல்பர்ட் ஆனந்தராஜோட ஊழல் கேஸ் நீங்க இடவிட்டு வாருங்க. இது ஃபோர்ஜரி கேஸ் தான். எஃப்ஐஆர் காப்பி ஐபிசி 1860 ஐபிசி அந்த எஃப்ஐஆர் நம்பர் ஐபிசி 1860 எஃப்ஐஆர் நம்பர் ஃபோர்ஜரி கேஸ். இந்த கேஸை அன்னிஸ்ட் கோடதிக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு போலீஸ் கொஞ்சாம்பார போலீஸுக்கு நீங்க உத்தரவாக்கி தரணும்னு இந்த ஏழை மக்களுங்கிற யூடியூப் சேனல் சார்பாக கேட்டுக்கிட்டு, இந்த பள்ளி விகாரி ஆல்பர்ட் ஆனந்தராஜ் இந்த மாதிரி ஃபோர்ஜரி கேஸில் பட்டதுக்கு அங்கேயும் கழட்டி வச்சு போட்டு வேற மந்திரியாவோ அரசியல்வாதியா போகலாம்னு சொல்லி இந்த வார்த்தையை முடிச்சுக்கிறேன். ஏழை மக்களுங்கிற யூடியூப் சேனல். ஜெய் ஹிந்த்.